அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கன்னி ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்ப பாக்கியாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அவர் கடந்த 25 நாட்களாக ஜென்ம ராசியிலே நேச நிலையில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தார். சுக்கிர பகவான் நேசமடையும் போது அவருடைய காரகத்துவங்கள் பலம் குறைந்துவிடும். ஜென்ம ராசியிலே தனக்காரகன் நேசமடையும் போது பண பிரச்சனை, தந்தை வழி உறவுகள் மூலம் இது மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். கன்னி ராசி அன்பளுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது ஜென்ம ராசிநாதன் புதனும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். விரையாதிபதி சூரியன் கேதுவுடன் புதன் கூட்டணி சேரப்போகிறார். கேது இருக்கும் இடம் ஒரு கெடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு கெடுதல் இருக்கும். நெருங்கி வரக்கூடிய நட்புகளும், நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பும், உறவு, கணவன் மனைவி பிரியங்கோடு இந்த கேது குறைத்து விடுவார். நெருக்கத்தில் இருப்பவனும் விலகி ஓடிடுவான். ஜென்மராசியிலே கேது வரும்போது எவ்வளவு நெருக்கமான நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, விலகி ஓடிடுவாங்க. தன்னை அறியாமலேயே பேச்சுவார்த்தையில் அகம்பாவம், பொறாமை கூடிவிடும். கன்னிராசி அன்பர்கள், உங்களை அறியாமலேயே நீங்கள் மற்றவர்களை வெட்டுக்குன்னு பேசுகிற மாதிரி, பொறாமப்படுற மாதிரி கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது ஏற்படுத்தி விடுவார். இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன். அவர் உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதியாக வருகிறார். ஜென்ம ராசிக்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் புதன் அதிபதியாக இருக்கும்போது அவர் இரட்டை தன்மை கிரகம், அலி கிரகம். எந்த நேரத்தில் எப்படி என்ன செய்வார்னு உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. கேதுவுடன் புதன் கூட்டணி சேரும்போது தாய் மாமன்கள் வழியில் கொஞ்சம் தொல்லைகளும், தொந்தரவுகளும், சங்கடங்களும், அசிங்க அகுமானங்களும் கொண்டு சேர்த்து விடுவார். இது கன்னிராசி அன்பர்கள், தாய் மாமன்கள் வழி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சுக்கிர பகவான் மனிதர்களுக்கு மட்டும் சுகபோக காரகன் அல்ல. மரம், செடி, கொடி அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானவர் சுக்கிரன். சுக்கிரன் கெடும்போது கடந்த 25 நாட்களாக ஜென்மராசியில் நேச நிலையில் இருக்கும்போது மேகங்கள் திரண்டு வந்துச்சு. ஆனால் மழை இல்லை. பயிர் சத்தெல்லாம் வதகி போச்சு. புரட்டாசி மாதம் 3 முதல் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரை துலாம் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வாடகை வீட்டில் இருப்பதற்கும் சொந்த வீட்டில் இருப்பதற்கும் வித்தியாசம் எவ்வளவோ இருக்கிறது. நீச்ச நிலையிலிருந்து சொந்த வீட்டிற்கு சுக்கிர பகவான் வரும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு கையில் பணங்காசு பொருளும், சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் குயில் போல் பாட்டு வரும். பேச்சு கனிவாக இருக்கும், பணிவாக இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கும்போது தந்தை மூலம், தாத்தா மூலம் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கன்னி ராசி என்பளுக்கு இந்த எதிர்வரக்கூடிய 25 நாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தை தாத்தா சொத்துக்கள் வழி போராட்டமாக இருக்குது, பாகப்பிரிவினை செய்ய முடியல, அல்லது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 25 நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலிருந்து மீண்டு விடலாம். தந்தை தாத்தா சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. குடும்பத்துடன் கூடி பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. விரையாதிபதி ஜென்மராசியிலே புதனுடன் கூட்டணி சேர்ந்து குருபகான் பாரியில் இருக்கும்போது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துக்கு செலவு செய்வீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க. 2ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கன்னி ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். சினிமா துறை கலைத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், பாடலாசிரியர்கள், மியூசிக்கு, பாட்டு, இந்த மாதிரி சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 25 நாட்களில் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு வெற்றி உண்டு. சுக்கிரபகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்வை செய்வார். சுக்கரனுக்கு நேர் 7ஆம் பார்வை தான். அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். நோய் நொடி தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் நீங்கும். கன்னி ராசி என்பதற்கு வரவேண்டிய பணம் வரும். கொடுத்த இடத்தில் அல்லது அரசு வழியில், இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் வரவேண்டிய பணம் கன்னி ராசி என்பதற்கு வரும். இந்த 25 நாட்கள் எதிர்பாராத பணமழை, பண வரத்து கன்னி ராசி என்பதற்கு உண்டு. விவசாயிகள் வெள்ளாமை அறுவடை பண்ணால் இந்த 25 நாட்கள் கொஞ்சம் கூடுதல் விலைக்கு போகும். கூடுதலாக விற்றுட்டு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு எதிர்வரக்கூடிய 25 நாட்கள் உண்டு. கன்னி ராசி என்பதற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். நிச்சயம் பண்ணலாம். சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 25 நாட்கள் சுக்கிரபகவான் ஏற்படுத்த போகிறார். குடும்பம் நீங்கள் பேசினாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, இந்த 25 நாட்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, கலகலகலன்னு கன்னி ராசி என்பவருடைய முகத்தில் சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அனைத்து பாக்கியங்களும் கன்னி ராசி என்பதற்கு இந்த 25 நாட்கள் கிடைக்கப் போகிறது. இது 11 மாதங்களுக்கு பிறகு சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெறுவதை விட துலாம் ராசியில் சுக்கிரபகவான் ஆட்சி பலம் பெறுவது கணவன் மனைவி உறவுக்குள் ஏதோ பிரச்சனை இருந்தால், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் குறைவாக சண்டை சச்சரவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகும். இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தனம்பாகு குடும்பஸ்தானத்திலே சுக்கிரபகவான் அமர்ந்து கன்னி ராசி என்பதற்கு ஒரு நல் வழியை காட்டுகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொறாமைப்படுற மாதிரி இருக்கும். பொறாமை குணங்களை தவிர்த்து விடுங்க. ஜென்ம ராசியில் கேதுவுடன் புதன் கூட்டணி சேரும்போது யார் எதை சொன்னாலும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். கன்னி ராசி என்பர்கள். ஜென்ம ராசியில் சூரியன், 2வது வீட்டில் சுக்கிரன். கன்னி ராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த 25 நாட்கள் இரவில் அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்காதீங்க. ஒரு சிலருக்கு கண் எரிச்சல், கண் வலிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.